இயேசுவின் நாமத்தினால் ஆமென். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் மருத்துவரால் கைவிடப்பட்டேன். நான் காவல்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மருத்துவர் கைவிடப்பட்டாங்க. அவருக்கு இன்னொரு 10 நிமிஷம் இல்ல 10% தான் உயிர் இருக்கு. முக்கியமான ஆளுகளுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிருங்க, அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சென்னையில இருந்து எல்லாருமே, நான் தூத்துக்குடியில இருக்கேன், தூத்துக்குடிக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. எங்க சித்தி அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு ஒரு ஆதங்கம். நான் அப்போ நேர எங்க அம்மா ஜெப வீடு வச்சிருக்காங்க. ஜெப வீடு, அந்த ஜெப வீடு நான் எங்க அம்மாவை நேர்ல சந்திச்சேன். எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனா நேர்ல அங்க போய் சந்திச்சேன். அப்போ எங்க அம்மா, இல்ல உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு கீழே ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீ அதெல்லாம் முடிச்சுதான் அதுக்கப்புறம் தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ கீழே அப்படி சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர்லாம் எல்லா டாக்டருமே ஆச்சரியப்படுற மாதிரி எனக்கு என்ன டேனியல் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாங்க, இல்ல இப்படி நடந்து போறான் அசால்ட்டா அப்படின்னாங்க. சரி, அப்புறமா நல்லபடியா கிளியர் ஆகி நான் வந்துட்டு நான் ஊருக்கும் வந்தேன். ஊர்ல இருந்து நான் எங்க வீட்டுக்கு நான் தனியா வீடு கட்டியிருக்கேன். அந்த வீட்டுல இருந்து நான் நடந்தே போற இடத்துல வர்றவங்களும் பேசுறாங்க, போயிடுவான்னு சொன்னாங்க. என்ன அப்படி கிழத்தி மீன் மாதிரி அவன் பாட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் காது கேட்டுச்சு. அப்ப நான் லுங்கி உடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். 3 மணிக்கு என்ன கொண்டு கார்ல கொண்டு டிராப் பண்ணாங்க வீட்டுல. எனக்கு ஒரு என்னன்னா, நான் என் வீட்டுல எங்க பண்ணை வீடு, அதாவது எங்க அம்மா ஜவரா இருக்குல்ல, அங்க போய் தான் நான் எனக்கு ஜோம் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். எப்பவுமே நான் அங்கதான் இறங்குவேன். சோ நான் என் மனைவி கிட்ட கூட சொல்லாம நான் நேரம் நடந்தே போயிட்டேன். அவ பாத்ரூம் போயிருந்தா நான் என் பாட்டுக்கு நான் நடந்து போயிட்டேன். போகும்போது எனக்கு காது கேட்க ஒருத்தங்களும் அப்படி சொல்றாங்க, என்ன டேனியல் இப்படி செத்து போயிடுவான்னு சொன்னாங்க, டேனியல் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. கடவுள் அந்த மத்தியில என்ன தூக்கி நிறுத்தினதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடி சோத்திரம். நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் இதுவரைக்கும் நான் ஜோமனது இல்ல. முன்னாடிலாம் எங்க அம்மா எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வேத வசனம் சொல்லணும், சொன்னாதான் சாப்பாடு தரேன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இப்போ எல்லாம் நான் கிளியர் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம், எனக்கு நல்லா இருக்கேன். என்னுடைய ஆண்டவருக்கு நான் கோடி சோத்திரம் செலுத்துறேன். நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. கர்த்தர் நல்லவர். ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் எந்த